வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்வதற்கான அமெரிக்க முயற்சிகளை ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் பகிரங்கமாக கேலி செய்திருப்பது வாஷிங்டன் முன்மொழிந்து 15 அம்ச அமைதி திட்டத்தின் மீது புதிய சந்தேகங்களை எழுப்பியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. உங்கள் உள்முரண்பாடுகள் உங்களுக்குள்ளேயே பேரம் பேசும் அளவிற்கு சென்றுவிட்டனவா என்று அவர் பதிவொன்று செய்யப்பட்ட அறிக்கையொன்றில் கூறியுள்ளார். எங்களை போன்றவர்களினால் உங்களை போன்றவர்களுடன் ஒருபோதும் ஒத்துப்போக முடியாது. நாங்கள் எப்போதும் சொல்வது போல எங்களை போன்ற யாரும் உங்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள மாட்டார்கள். இப்போது இல்லை, ஒருபோதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்கா தன் மீது 2 முறை தாக்குதல் நடத்தியுள்ளதனால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று ஈரான் முன்னதாக கூறியிருந்தது. போர் தொடங்கிய 4 வாரங்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். வரலாற்றிலேயே மிக மோசமான எரிசக்தி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதுடன் உலகளாவிய பணவீக்க அம்சங்களையும் தூண்டியுள்ளது. பாகிஸ்தான் இடைத்தரகர்கள் மூலம் 15 அம்ச அமெரிக்க முன்மொழிவு தெஹ்ரானுக்கு அனுப்பப்பட்டதைத் தொடர்ந்து சாத்தியமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு பாகிஸ்தான் முன்வந்ததைத் தொடர்ந்தும் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் மோதலை தணிப்பதற்கான ஒரு கட்டமைப்பாக விவரிக்கப்பட்டாலும் பேச்சுவார்த்தைகளில் தெஹ்ரானுக்கு அதிக ஆர்வம் இல்லை என்பதையே அதன் பதில் உணர்த்துகின்றது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் எப்போது விரும்புகிறதோ அதன் நிபந்தனைகள் எப்போது நிறைவேற்றப்படுகிறதோ அப்போது போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று மூத்த ஈரான் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் விவரங்களை அறிந்துள்ள ஒரு மூத்த ஈரான் அதிகாரி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு குறிப்பிட்டார். அமெரிக்காவிற்கு எதிரான தன்னுடைய தற்காப்பை தொடர ஈரான் விரும்புகின்றது. மேலும் தன்னுடைய நிபந்தனைகள் நிறைவேற்றும் வரை கடுமையான தாக்குதல்களை நடத்துவதற்காக அது சபதம் செய்துள்ளது. அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. அமெரிக்காவின் முன்மொழிவை அதிகப்படியானது என்று விமர்சித்தார். மேலும் கடந்த காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா ஈரானை இருமுறை ஏமாற்றியதாகவும் அந்த இரு சந்தர்ப்பத்திலும் உண்மையான பேச்சுவார்த்தை நோக்கம் அமெரிக்காவிற்கு இல்லை என்று அந்த அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான சாத்தியமான பேச்சுவார்த்தைகளுக்கான இடம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகாமையினுடைய தலைவர் ராஃபேல் குரோஷியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. அவருடைய கூற்றுப்படி இரு தரப்பினருக்கும் இடையான பேச்சுவார்த்தையில் இந்த வார இறுதியில் பாகிஸ்தானின் தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் நடைபெறலாம். இந்த நிகழ்ச்சி நிரல் அணுசக்தியுடன் மட்டும் நின்று விடாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை ஏவுகணை திட்டம், ஈரானுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்கள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ஆகியவையும் விவாத பொருளாக இருக்கும் என்று குரோஷி குறிப்பிட்டார். இந்த நிலையில் மார்ச் மாதம் 23 அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஆழமான மற்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அறிவித்ததையும், இது தொடர்பாக ஹார்மோஸ் நீரிணை மீதான முற்றுகைக்கான காலக்கெடுவை அவர் நீடித்ததை நினைவு கூறலாம். இதற்கு முன்னர் தன்னுடைய இறுதி எச்சரிக்கை இணங்கவில்லை என்றால் ஈரானின் எரிசக்தி வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் அச்சுறுத்தினார். இருப்பினும் வாஷிங்டனுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என தெஹ்ரான் மறுத்தது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக ஒரு இராணுவ நடவடிக்கையை தொடங்கின என்பது குறிப்பிடத்தக்கது. தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் அந்த நாடு அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதுமே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்று வாஷிங்டன் கூறியது. கிடைத்த தகவலின்படி ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்புகளை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் 3 அணுசக்தி நிலையங்களை அகற்ற வேண்டும் என்றும் அமெரிக்கா கோருகிறது. இருப்பினும் பல ஆண்டுகளாக யுரேனியத்தை செறிவூட்டும் தன்னுடைய உரிமையை தக்க வைத்து வருவதாகவும் சமீபத்திய தாக்குதல்களின் போது அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றும் ஈரான் கூறியது. இதேவேளையில் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் இந்த போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானின் தலையீட்டை இந்தியா கடுமையாக சாடியது. பாகிஸ்தானை ஒரு தரகர் நாடு என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்வதேச விவகாரங்களில் பாகிஸ்தானின் அணுகுமுறையை கடுமையாக சாடினார். இது குறித்து அந்த கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகின்ற போதும், இந்தியா ஒருபோதும் பாகிஸ்தானை போல இடைத்தரகர் வேலையா அல்லது தரகர் நாடாகவோ செயல்படாது என்று அமைச்சர் குறிப்பிட்டதாக
வருவதாக தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே நிலவும் மோதலை தணிக்க தான் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட தயார் என பாகிஸ்தான் சமீபத்தில் விருப்பம் தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவின் இந்த கருத்து அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. 1981 ஆண்டு முதல் பாகிஸ்தான் இத்தகைய வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக இந்திய அரசு தரப்பு வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகிறது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான தகவல் தொடர்புகளை எளிதாக்குவதற்காக அமெரிக்காவில் பாகிஸ்தான் ஒரு நலன் பிரிவை நடத்தி வருவதையும் இந்திய அமைச்சகம் சுட்டிக்காட்டியது. இவை அனைத்தும் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான இருதரப்பு நலன்களுக்காக செயல்படும் நகர்வுகளை மட்டுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலில் இருந்து இதுவரை 4,25,000 இந்தியர்கள் ஈரானில் இருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதையும் இதர நாடுகளின் அரசியல் நாடகங்களில் இந்தியா சிக்காது என்பதையும் மத்திய அரசு உறுதிபட தெரிவித்தது. பாகிஸ்தானின் இந்த மத்தியஸ்த முயற்சியானது வெறும் கண்துடைப்பு மற்றும் இந்தியா தன்னுடைய தனித்துவமான வெளியுறவு கொள்கையை தொடர்ந்து பின்பற்றும் என்றும் அந்த கூட்டத்தில் மேலும் வலியுறுத்தப்பட்டது.